Hello students, today வந்து 10th standard chapter 5 coordinate geometry அதில் ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 5.2 அதில் இருக்க sums எல்லாம் இப்போ பார்க்கலாம். அதில் exercise 5.2ல first sumல first subdivision பார்க்கலாம். question write பண்ணுறேன். What is the slope of a lean line whose inclination with positive direction of x axis அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? 90 டிகிரி அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன? ஸ்லோப் m ஈக்குவல் டு tan தீட்டாவா? ஸோ m ஈக்குவல் டு tan 90 டிகிரி அப்படின்னு எழுதலாமா? இப்போது தீட்டா வேல்யூ வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ tan 90 டிகிரி என்ன? 90 டிகிரியா? அப்போ டிகிரிக்கு பதிலாக 90 போடலாமா? அப்போ m ஈக்குவல் டு tan 90 டிகிரி. tan 90 டிகிரி என்ன? இன்ஃபினிட்டிவ். ஸோ நாட் டிஃபைன்டு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து ஒரு டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். 90 டிகிரிக்கு என்ன வேல்யூ வருமோ அந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். செகண்ட் சப்டிவிஷன் 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேவா? அப்போது ஸ்லோப் m ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ m ஈக்குவல் டு tan 90 டிகிரி. அப்போ m ஈக்குவல் டு tan 90 டிகிரிக்கு என்ன வேல்யூ? 0. ஸோ m ஈக்குவல் டு 0. அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த inclination of a line whose slope is first subdivision 0, second subdivision 1. இதை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 0, செகண்ட் சப்டிவிஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்துடலாம். கிவன் வந்து m வேல்யூ கொடுத்துட்டாங்க 0. ஸோ லெட் தீட்டா பி த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன். ஸோ tan theta equal to m slope தான் நான் இதோட ஃபார்முலா. ஸோ அதை நான் எழுதிட்டேன். அப்போ tan theta equal to m வேல்யூ என்னன்னு தெரியும்? 0ன்னு தெரியும். ஸோ நான் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ tan 90 டிகிரி ஈக்குவல் டு 0வா? அப்போ தீட்டா வேல்யூ என்ன? tan தீட்டாக்கு 0வாக இருந்தால் என்ன இருக்கும்? 0. ஸோ அதுதான் இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு given m equal to 1 கொடுத்துருக்காங்க. let theta be the inclination of a line. so tan theta equal to m slope. so tan theta equal to m value என்ன? 1 கொடுத்துருக்காங்க. so theta value என்ன? 45 டிகிரி. so 1 எங்கே வருது? 45 டிகிரிக்கு வருது. so 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டா அதை இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Find the slope of a line joining the points first 5, √5 with the origin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஒரே ஒரு புள்ளி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னொரு பாயிண்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம 0, அப்படின்னு நம்ம எழுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கிவன் ஒன் இது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாமளாக எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டு 0,0ங்கிறது இது. ஸோ இது நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்டு ஒரு லைனுன்னு இருந்தால் அதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று, எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது வச்சுக்கலாம், எண்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், எதாக வேணால் வச்சுக்கலாம். ஸோ அனதர் பாயிண்ட்டு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதை நாங்காட்டி 0,0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து x1, y1, x2, y2 அப்படின்னா அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் லைன் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y2 வேல்யூ என்ன? 0 மைனஸ் y1 வேல்யூ என்ன? √5 டிவைடட் பை x2 வேல்யூ என்ன? 0 x1 வேல்யூ என்ன? 5. அதுதான் எங்களுக்கு இருக்கு. அப்போ 0 மைனஸ் √5 வரும். மைனஸ் √5. 0 மைனஸ் 5 மைனஸ் 5. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? √5 டிவைடட் பை 5. இப்போ நான் √5 வந்து நான் கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கீழே வந்து நான் ரூட் எடுக்கலாமா? ரூட்டுன்னா என்ன? 2 டைம்ஸ். அப்போ √5 இன்ட்டு √5 ரூட் எடுக்கிறதுனா
இப்போ 5 இருக்கு. 5 நான் ரூட் எடுக்கணும்னா ரூட் 5 எழுதுறேன். ரூட் 5 இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஸ்கொயர்டுன்னு அர்த்தம். அப்போ ரூட் 5 எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆல்ரெடி மேலே ஒரு ரூட் 5 இருக்கு. ஸோ இதை வந்து நான் இந்த 5 ரூட் எடுத்தேன்னா ரூட் 5 எழுதுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√5. The slope value is 1/√5. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். sin theta மைனஸ் cos theta, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் மைனஸ் sin theta, cos theta, இது செகண்ட் பாயிண்ட். இப்போ இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? ஒரு லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ இது செகண்ட், அதாவது லைன் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ இது, செகண்ட் பாயிண்டோட வேல்யூ இது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ x1 y1 x2 y2 அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதுதான் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ y2 வேல்யூ என்ன? cos theta மைனஸ் y1 ஓட வேல்யூ என்ன? மைனஸ் cos theta. ஸோ ப்ராக்கெட்டில் மைனஸ் cos theta எழுதியிருக்கேன். டிவைடட் பை x2 வேல்யூ என்ன? மைனஸ் sin theta மைனஸ் x1 வேல்யூ என்ன? sin theta. ஸோ cos theta மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் cos theta டிவைடட் பை சைனா, அப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ், ரெண்டு sin theta வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 sin theta எழுதலாமா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ cos theta இருக்குது. அப்போ cos theta நம்ம 2 cos theta எழுதலாமா? அப்போ 2 cos theta டிவைடட் பை 2 மைனஸ் 2 sin theta எழுதுறேன். அப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ cos theta டிவைடட் பை மைனஸ் sin theta இருக்குமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ cos theta டிவைடட் பை sin theta என்ன? cot theta. ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் நான் போடுறேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் perpendicular to the line joining A 5,1 and P கொடுத்துருக்காங்க. where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A வந்து 5,1 மற்றும் P வேல்யூ, ஓகேவா? இது ஒரு லைன் ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் P என்பது 4,2 மற்றும் -6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுக்கு துண்டின் நடுப்புள்ளி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? P என்பது 4,2 மற்றும் -6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளியா? ஸோ நான் இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது 4,2, இது -6,4. இது ரெண்டையும் இணைக்கும் ஒரு புள்ளி. இந்த புள்ளி இந்த பாயிண்ட் தான் நினைக்குது. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் தான் என்ன? Pன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து 5,1 மற்றும் Pன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் Pனா அப்போ இந்த பாயிண்ட் A தான் இருக்கும். அப்போ செங்குத்துன்னு சொல்லியிருக்காங்க. பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பெண்டிகுலராக இருக்கா? ஸோ அப்போ இந்த பாயிண்டோட வேல்யூ 5,1ன்னு எனக்கு தெரியுமா? ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். இந்த டயக்ராம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன்ல வந்து நான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கறது நான் எழுதிட்டேன். ஏயு P வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து x2 y2ன்னு எழுதிட்டேன். ஸோ P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் இது இந்த xyக்கு இடையில இருக்கிறது தானே. அப்போ இதுக்கு இடையில இருக்கிற மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் 4,2 -6,4 இதுக்கு மிட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாமா? மிட் பாயிண்ட்டுங்கிறது என்ன? P. இப்போ இந்த Pயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும்ல. ஸோ அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஸோ x1 y1 x2 y2 இந்த ரெண்டு வேல்யூ நான் இதை வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். அப்போ x1 வேல்யூ என்ன? 4 ப்ளஸ் x2 வேல்யூ என்ன? -6. ஸோ அதை எழுதிக்கிறேன். டிவைடட் பை 2, y1 வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் y2 வேல்யூ என்ன? 4. அதை எழுதியிருக்கேன். டிவைடட் பை 2. அப்போ 4 ப்ளஸ் -6 என்ன? -2வா? ஸோ -2 டிவைடட் பை 2. 4 plus 2 6 divided by 2. இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இதே கேன்சல் ஆச்சுன்னா 1. அப்போ -1, 3.
ஸோ மிட் பாயிண்ட் வேல்யூ என்ன, இந்த பியோட வேல்யூ வந்து -1,3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்ல, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த லைனுக்கு தான் நம்ம இதுக்குரிய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி நமக்கு அனதர் பாயிண்டோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏ வந்து 5,1ன்னு தெரியும். பி வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் -1,3ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து x1 y1 மென்ஷன் பண்ணிக்கிறேன். x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? y2 வேல்யூ என்ன 3 மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன 1 டிவைடட் பை x2 வேல்யூ என்ன -1 x1 வேல்யூ என்ன 5. ஸோ 5 into 1 5 சாரி 3 1 போச்சுன்னா 2 5 1 இருக்கு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 6 வரும். அப்போ என்ன சைன் போடணும், மைனஸ் சைன் தான் போடணும். ஸோ -6. அப்போ இதே கேன்சல் பண்ணலாமா? அப்போ 1/3 கிடைக்குமா? ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கு. ஸோ அதை மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக அதையும் போடணும். ஸோ -1 டிவைடட் பை 3. ஸ்லோப் ஏபி, அதாவது இந்த ஏபியோட ஸ்லோப் வேல்யூ வந்து -1/3. So perpendicular to slope, perpendicular means condition m1 into m2 equal to -1. So இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ m1ஓட வேல்யூ எனக்கு வந்து -1 டிவைடட் பை 3 m2 வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ m1 into m2 equal to -1 எனக்கு தெரியுமா? அப்போ m1ல இது போட்டு m2 போட்டு equal to -1. அப்போ m2 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூ இந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழாகுமா? அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். ஸோ 3 டிவைடட் பை 1ன்னு மாறும். அப்போ -1 கேன்சல் ஆயிரும். அப்போ m2ஓட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, 3ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சம்மில் நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. பர்பெண்டிகுலர்னா என்ன இருக்கும், 2 ஸ்லோப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்லோப் ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஸ்லோப் பர்பெண்டிகுலர் 2 ஸ்லோப்ஸ்னா மீன்ஸ் கண்டிஷன் என்ன, m1 into m2 equal to -1. ஸோ -1 இந்த ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ணி another ஸ்லோப் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த m2 வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, எனக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாயிண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, -3 -4 7 2 அண்ட் 12 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? இந்த வெர்டிசஸ் ஆர் ஏ வந்து இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துருக்கேன். அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் லைன், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ நான் இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஏபி எடுத்துக்கிறேன், செகண்ட் பார்ட்டை நான் பிசி எடுத்துக்கிறேன், தேர்டை வந்து ஏசி எடுக்கிறேன். ஸோ அந்த ஆர்டரில் நான் இது பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி நான் ஃபைண்ட் பண்ணலாமா? ஏபி நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஏபியோட வேல்யூ என்ன, x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூஸை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1 என்ன, சாரி y2 என்ன 2, நெக்ஸ்ட்டு வந்து y1 என்ன -4, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ என்ன 7, நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ என்ன -3. ஸோ +7 + 3 எழுதியிருக்கேன். இப்போ -, +2 + 4 எழுதியிருக்கேன். +4 வருமா? ஸோ 2 + 4 7 + 3 4 + 2 6 7 + 3 10. இதை கேன்சல் பண்ணால் 3 டிவைடட் பை 5 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பிசி, ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபி முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு பிசி. அப்போ இந்த வேல்யூ இந்த பாயிண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கிறோம், 7 2 12 5. அப்போ இப்போ இதுனா x1 x2, இது வந்து சாரி x1 y1, இது x2 y2. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y2 வேல்யூ என்ன 5, நெக்ஸ்ட்டு y1ஓட வேல்யூ என்ன 2, அதுதான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், டிவைடட் பை x2 வேல்யூ என்ன சாரி 12, இங்கே 7. ஸோ அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 5 - 2 3, 12 - 7 5, 3 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசியா?
இங்கே 3 5 கிடச்சிருக்கு, இங்கே 3 5 கிடச்சிருக்கு. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது என்னன்னு சொல்லிட்டாங்க, the 3 points ABC are collinear. ஸோ collinear அப்படின்னா எப்படி இருக்கணும், ஏதாச்சும் 2 பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதே வந்து இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஈக்குவல் இல்லாமல் வந்துருச்சுன்னா நம்ம இன்னொன்று பண்ணணும். இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கணும். பிசியும் ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் பிசி கண்டுபிடிச்சோம். இதில் சப்போஸ் ஏதாச்சும் 2 மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 இதுலேயே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ஏன்னா ஏபியும் பிசியும் ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ ஈக்குவலான வேல்யூ தான். ஸோ இது வந்து நான் கொலினியர் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக அனதர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து the 3 points are ABC are collinear அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். if the 3 points 3, -1, 9, 3 and 1, -3 are collinear. இது வந்து ஒரு collinearனு அவங்களே சொல்லிட்டாங்க. find the value of a சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஸ்டின் வந்து ராங்காக ரீட் பண்ணிட்டேன். இங்கே ஏ நான் வந்து 9 ரீட் பண்ணிட்டேன், சாரி. 6th கொஸ்டின், இஃப் த 3 points 3, -1, a, 3 and 1, -3 are collinear, find the value of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 points collinearனு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதில் வந்து a வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனுக்கு போகலாமா? The vertices are a வந்து 3, -1, b வந்து a, 3 and c வந்து 1, -3. இதை வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க given one. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் லைன், ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா? ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியுமில்ல, y2 - y1 divided by x2 - x1. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏபி எடுத்துக்கிறேன். அப்போ ஏபியில் வந்து நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ y2 வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு தெரியும், 3ன்னு தெரியும். அப்போ இது y1ஓட வேல்யூ -1ன்னு தெரியும். ஸோ அதுதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே +1ன்னு நான் டைரெக்டாக போட்டுட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து x2 என்னன்னு தெரியும், ஏன்னு தெரியும், -3 அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அப்போ 3 + 1 4 divided by a - 3. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி இந்த வேல்யூ எடுத்திருக்கேன். அப்போது y2 வேல்யூ என்ன, -3 -3. நெக்ஸ்ட்டு வந்து y1ஓட வேல்யூ என்ன, 3 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், டிவைடட் பை a - 1. x2 வேல்யூ வந்து a -1. அப்போ ஈக்குவல் டு இப்போ இங்கே பிசி எடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு பிசியோ இது செகண்ட் இந்த வேல்யூ எடுத்தால் ஆக்சுவலாக நமக்கு -6 டிவைடட் பை 1 - a அப்படின்னு தான் கிடைக்கும். இதே வந்து சிஏ அப்படின்னு எடுத்தா, அதாவது இந்த வேல்யூ சிஏ அந்த ஃபார்மெட்டில் நம்ம எடுத்தால், அதாவது ஃபஸ்ட்டு சி வேல்யூ செகண்ட் பி வேல்யூ எடுத்தால் நமக்கு இது கிடைக்கும். ஸோ இது போட்டாலும் நமக்கு வேல்யூ சொல்யூஷன் கிடைக்கும், இது போட்டாலும் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இது இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்லி இது பண்ண வேண்டாம். ஸோ அது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இது பண்ணேன். ஸோ அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லாட்டி கூட அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, the 3 points are collinear அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஈக்குவலாக இல்லை அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். So since the 3 points are collinear, so no worries. So slope AB அதை எடுத்துக்கிறேன், equal to slope of BC, இது ரெண்டும் ஈக்குவலா. ஸோ அப்போ slope of BC ஓட வேல்யூ என்ன, சாரி இந்த வேல்யூ நம்ம எடுத்தோம்னா இதுதான் வந்து slope of BC, இது வந்து slope of CB. ஓகே, CB இது ஸ்லோப் ஆஃப் சிபியோட வேல்யூ தான் இதுதான் வந்து சிஏ வேல்யூ. இது எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை இது எடுத்துக்கிட்டாலும் ஓகே, எது எடுத்தாலும் ஆன்சர் வரும். நான் ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4 டிவைடட் பை a - 3 கிடச்சிருக்கா.
அப்போ இதோட ஸ்லோப் ஆஃப் சிபியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 6 டிவைடட் பை a மைனஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா? மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும்? 6 ப்ராக்கெட்டில் a மைனஸ் 3 ஈக்குவல் டு 4 ப்ராக்கெட்டில் a மைனஸ் 1. அப்போ 6 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 6a 6 இன்ட்டு 3 18 ஈக்குவல் டு இது உள்ளே கொண்டு போய் 4 உள்ள மல்டிப்ளேஷன் 4a 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 4. அப்போ 6a minus 18 equal to 4a minus 4 கிடைக்குமா? அப்போ a ஒரு சைடு ஹோல் நம்பர்ஸில் ஒரு சைடு நம்ம கொண்டு போகலாமா? அப்படி கொண்டு போனால் 6a இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் 4a ஈக்குவல் டு மைனஸ் 4 இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 18 ஆகுமா? அப்போ இது மைனஸ் ஆச்சுன்னா 14. அப்போ இது பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். ஸோ பெரிய நம்பர் இது 18. ஸோ அதோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 14. ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? 2a இருக்குது. அப்போ ப்ளஸோட பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். அப்போ ப்ளஸ் 2a. அப்போ a ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 எழுதலாமா? ஏன்னா இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 14 டிவைடட் பை 2 இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? a ஈக்குவல் டு 7 கிடைக்கும். த வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட்டு நான் நான் சொன்னேன்ல பிசி எடுத்தால் என்ன வரும்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன். பிசி எடுத்தால் மைனஸ் 6 மைனஸ் 1a அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது ஏபியோட வேல்யூ, இது பிசியோட வேல்யூ. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சேம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான் அப்படியே வரும். என்ன கடைசியில் இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 2a மைனஸ் 14 கிடைக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ a ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 7. சேம் 7 தான் கிடைக்கும். a ஈக்குவல் டு 7. எப்படி எடுத்தாலும் பாயிண்ட்ஸை மாற்றி, அதாவது பிசின்னு எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும், சிபின்னு எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி சொல்யூஷன் ஃபைனல் சொல்யூஷன் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ஃபைனல் வேல்யூ a ஈக்குவல் டு 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Question read பண்ணுறேன். 7th sum. The line through the points minus 2, a and 9, 3 has slope minus half 1/2 சொல்லியிருக்காங்க. Find the value of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்லோப்பு என்னன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? The given points are minus 2, a 9, 3 x1, y1, x2, y2 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸ்லோப் ஆஃப் த லைன் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஒன். இந்த ரெண்டுமே கிவன் ஒன் கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்லோப் கொடுத்துட்டாங்கனாலே என்ன? நம்ம ஸ்லோப்போட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஹிண்ட்டு கிடச்சிருச்சா? அப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் a டிவைடட் பை 9 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 3 மைனஸ் a டிவைடட் பை 11, 9 ப்ளஸ் 2 11. ஸோ அதான் எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் லைன் வேல்யூ என்ன? மைனஸ் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மைனஸ் ஆஃப் மறந்துடக்கூடாது, நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு 3 மைனஸ் a டிவைடட் பை 11. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? அப்போது 2 இந்த கிராஸ் மல்டிஃபிகேஷன் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? 2 3 மைனஸ் ஏவா 1 into 11 11. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் 11. ஸோ மைனஸை மறந்துடக்கூடாது, மைனஸ் 11. அப்போ இந்த 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 2 into 3 6, 2 into 1 1. ஸோ a இருக்குது, ஸோ 2a. சாரி 2 into 1 2. அப்போ a இருக்குது, அப்போ 2a. அப்போ 6 மைனஸ் 2a ஈக்குவல் டு மைனஸ் 11. அப்போ மைனஸ் 2a இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் இருக்க மைனஸ் ஆகுமா? அப்போ மைனஸ் 11 மைனஸ் 6 என்னவாகும்? 17 ஆகும். இப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 2a மைனஸ் 17 ஆகுமா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ a ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். a ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 2. ஹோல் நம்பராக தான் வேணும், இல்லாட்டி டிவைட் பண்ணணும்னா நமக்கு பாயிண்ட் வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ பாயிண்ட் வேல்யூ நமக்கு தேவையில்லை.
So whole number ஆவே எடுத்துக்கலாம். So a equal to 17 divided by 2. The value of a equal to 17 divided by 2. இதுதான் நம்மளோட final answer. Next 8th sum பார்க்கலாம். The line through the points -2, 6 and 4, 8 in perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Previously நம்ம லாஸ்ட்ல ஒரு சம் பார்த்தோம்ல, அது மாதிரி சிமிலர் தான் இதுவும். ஸோ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். Let the given points be a வந்து -2, 6, b வந்து 4, 8. p value என்ன கொடுத்திருக்காங்க 8, 12 கொடுத்திருக்காங்க. q வந்து x, 24 கொடுத்திருக்காங்க. இந்த x value தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So slope of AB equal to m1 equal to y2 minus y1 divided by x2 minus x1. அதாவது ஸ்லோப் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பை வந்து m1 m2 நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பை m1 நினச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ y2 வேல்யூ என்ன 8, y1 ஓட வேல்யூ என்ன 6. ஸோ டிவைடட் பை x2 வேல்யூ என்ன 4, -2 மைனஸ் ப்ளஸ். ஸோ +2. அப்போ 8 minus 6 2, 4 plus 2 6. அப்போ இதே கேன்சல் பண்ண என்ன வரும் 1 divided by 3. நெக்ஸ்ட் PQ கண்டுபிடிக்கலாமா? PQ கண்டுபிடிக்கலாம். அது வந்து நான் m2 னு வச்சிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் PQ equal to m2 equal to y2 வேல்யூ என்ன 24 minus 12 divided by x2 வேல்யூ என்ன x minus 8. அதுதான் நான் எழுதியிருக்கேன். அப்போ 24ல 12 போச்சுன்னா என்ன வரும் 12, remaining 12. So divided by x minus 8. இது எழுதிக்கலாமா? இது வந்து என்னோட m2. So already we know it is given that line joining a வந்து இது a value வந்து -2, 6, b வந்து 4, 8 and the line joining வந்து p வந்து q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்னன்னு தெரியுது? இது ஒரு பர்பெண்டிகுலர்னு தெரியுதா? ஸோ பர்பெண்டிகுலர்னா என்ன ஃபார்முலா m1 into m2 equal to -1. ஸோ நமக்கு m1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 1/3 into m2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 12 divided by x minus 8 ன்னு கிடைச்சிருக்கு. அது எதுக்கு ஈக்குவல் -1க்கு ஈக்குவல். ஸோ -1. ஸோ இது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 into 3 12. ஸோ நான் அதை அப்படி எழுதியிருக்கேன். 1 இதை டிவைட் பண்ணிட்டோம்னா 4 கிடைக்குமா? அப்போ 1 into 4 4 divided by x minus 8 equal to -1. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் x minus 8 equal to -4 ஆகுமா? ஸோ x equal to -4, இந்த -8 இந்த பக்கம் போச்சுன்னா +8 ஆகும். ஸோ என்ன வரும் 4 வருமா? அப்போ our x value is 4. The value of x axis is 4 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். Show that the given points form a right angled triangle and check whether they satisfy Pythagoras theorem அப்படின்னு சொல்லிட்டாங்க. The points கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் பார்க்கலாம். A வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 - 4 கொடுத்துருக்காங்க. B வேல்யூ வந்து 2 - 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் C வேல்யூ வந்து 4 - 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? The vertices are A வந்து given one, சேம் கொஸ்டினில் கொடுத்துருக்கதே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். A வந்து 1, -4, B வந்து 2, -3, C வந்து 4, -7. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். Slope of a line equal to y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் நம்ம ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏ எடுத்துக்கிறேன், அதாவது ஏபியோட பாயிண்ட்ஸ் ரெண்டே எடுத்துக்கிறேன். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் -3 + 4 divided by 2 - 1. அப்போ -3 + 4 என்ன 1, 2 - 1 1. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஸ்லோப் ஆஃப் பிசி, இப்போ பியோட பாயிண்ட் பிஏ சி வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ -7 + 3 divided by 4 - 2. அப்போ இதே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் -4 divided by 2, 2 × 2 4.
அப்போ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -2. ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாமா? அப்போ -7 + 4 டிவைடட் பை 4 - 1. அப்போ -3 டிவைடட் பை 3. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு 1 - 1. அதுதான் நான் எழுதியிருக்கேன். அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி வேல்யூ என்ன எனக்கு தெரியும்? 1ன்னு தெரியும். 1 - 1ன்னு அது எழுதிட்டு அது எதுக்கு ஈக்குவல்? -1க்கு ஈக்குவல். ஸோ ஸ்லோப்னா பர்பெண்டிகுலர் அப்படின்னாலே வந்து என்ன ஃபார்முலா? m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ஸோ அதுங்காட்டி அதைத்தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஸ்லோப் ஏபியோட வேல்யூ ஏசியோட வேல்யூ எடுத்திருக்கேன் இன்ட்டு ஈக்குவல் டு. நீங்கள் இது ரெண்டு எடுத்து கூட நீங்கள் -1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இது ரெண்டும் வந்து நியர்பையாக இருக்குது. ஸோ நான் இது எழுதிக்கிறேன். இப்போது அதுக்கு நான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நான் இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன். இது ஏபிசி. அப்போ எது பர்பெண்டிகுலராக இருக்குது? இது தானே பர்பெண்டிகுலராக இருக்குது. இங்கே ஒரு லைன் இருந்ததுன்னா இது தானே பர்பெண்டிகுலர். அப்போ ஸ்லோப்புங்கிறது இது தானே. ஸோ நான் ஏபியையும் ஏசியையும் எடுத்திருக்கேன். அப்போ இதுக்கு ஸ்லோப்புங்கும் போது இது தானே வரும். அப்போ இது தானே இங்கே ஒரு லைன் இருந்ததுன்னா அப்போ இது தானே பர்பெண்டிகுலராக இருக்கும், செங்குத்தாக இருக்குது. அதங்காட்டி தான் நான் வந்து இந்த ரெண்டு லைனையும் எடுத்திருக்கேன். எதுங்காட்டி எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு ஏபி இஸ் த பர்பெண்டிகுலர் டு ஏசி. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏ வந்து 90 டிகிரி பார்த்தாலே தெரியுது, அது செங்குத்தாக இருக்குது. ஸோ 90 டிகிரி. தேர்ஃபோர் ஏபி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவனேவே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்டாக நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம பிதாகரஸ் தியரத்தில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போது டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா இதுதான். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. அப்போ ஏபியோட வேல்யூஸை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாயிண்ட் ஏவோட இங்கே நான் எழுதுகிறேன். பாயிண்ட் ஏ வந்து 1 - 4, பி வந்து 2 - 3. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x1 y1 x2 y2. x2 என்ன? 2, x1 என்ன? 1 the whole square plus y2 என்ன? -3, y1 என்ன? -4. இப்போ minus minus plus, so +4 the whole square. அப்போ 2 - 1 the whole square plus -3 + 4 +1 the whole square. அதுதான் நீங்கள் எழுதியிருக்க. அப்போ ஸ்கொயர் பண்ணாலே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தான், 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அப்போ 1 + 1 2. அப்போ √2. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிசி கண்டுபிடிக்கலாம். பிசிக்கு பார்க்கலாம். பிசியோட வேல்யூ நமக்கு தெரியும் பி. இங்கே சி நான் எழுதுகிறேன். 4 - 7. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர். -4 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 × 4 16. ஸோ 4 + 16 அப்போ 20. அப்போ √20. நெக்ஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கலாம். ஏசி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டோட வேல்யூவை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஸ்கொயர் ப்ளஸ் -3 the whole square கிடைக்குது. -3 the whole squareனா 9. ஸோ 9 + 9 81. ஸோ √81. இது வந்து ஏசியோட வேல்யூ. இப்போ பித்தாகரஸ் தியரம் என்ன? BC squared = AB squared plus AC. ஸோ BC squared என்னன்னு கிடைச்சிருக்கு? √20. இந்த ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு AB என்ன கிடைச்சிருக்கு? √2 ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் AC வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? √18 the whole square. இந்த ஸ்கொயர். ஸோ ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா? ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 20 = 2 + 18 கிடைக்கும். அப்போ 18 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 20. அப்போ 20 = 20யா? ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த பார்ட் நம்ம எதுக்காக எழுதுறோம்னா கொஸ்டினில் வந்து பித்தாகரஸ் தியரத்தை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தியரத்தை வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பித்தாகரஸ் தியரமில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். எல் வேல்யூ வந்து 0 5ன்னு கொடுத்துருக்காங்க. எம் வேல்யூ வந்து 9 12ன்னு கொடுத்துருக்காங்க. என் வேல்யூ வந்து 3 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். The vertices are L 0 5, M வந்து 9 12 and
n வந்து 3,14 சொல்லியிருக்கான். the given one சேம் அப்படியே நான் எடுத்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிடலாமா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ ஸ்லோப் இதுதான் ஃபார்முலா. அப்போ ஸ்லோப் ஆஃப் எல்எம் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூஸை வந்து நான் இதில் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது 12 minus 5 divided by 9 minus 0. ஸோ 12 minus 5 7, 9 minus 0 9. ஸோ இதுதான் நான் வேல்யூ. நான் சிம்பிளிஃபை பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சோன்னா பாயிண்ட்ஸில் போயிடும். ஸ்லோப் ஆஃப் எம்என் என்ன என் இது 2 எடுத்திருக்கேன். அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸோட வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் 14 minus 12 divided by 3 minus 9. ஸோ 14 minus 12 என்ன 2, 3 minus 9 என்ன 6. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 3 1/3 minus 1/3. ஸ்லோப் ஆஃப் எல்என் என்ன எல்என் இந்த வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 minus 5 divided by 3 minus 0. அப்போ 4 minus 5 என்ன சாரி எல்என் x1 y1 x2 y2 x1 ஓட வேல்யூ y2 ஓட வேல்யூ என்ன 14 minus 5 வந்து 3. அப்போ டிவைடட் பை 3 minus 0. அப்போ இது 3யா அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு 3 கிடைக்குமா அதுதான் இது ஸ்லோப் ஆஃப் எல்லோனோட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் mn இன்டு ஸ்லோப் ஆஃப் ln. இப்போ இது வந்து 1/3 இது 3யா அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் -1 கிடைக்குமா. அப்போ -1 என்ன m1 இன்டு m2 ஈக்குவல் டு -1. இப்போ இதை வச்சு நம்ம டயக்ராம் வரையலாமா. அப்போ எந்தெந்த பாயிண்ட் வந்து எது நமக்கு ஸ்லோப்பாக இருக்குது எது பர்பண்டிகுலராக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருமா. என்ன எடுத்திருக்கோம் எல் நெக்ஸ்ட்டு வந்து எம்என் இந்த 2 பாயிண்ட்ஸும் இது. அப்போ இது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா இது செங்குத்தாக தானே இருக்குது. பர்பண்டிகுலர்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சா இது பர்பண்டிகுலர் தானே. ஸோ ஸ்லோப் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் n வந்து 90 டிகிரி. ஸோ therefore LMN is a right angle triangle அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பிதாகரஸ் தியரத்தில் ஸோ ஸ்லோப் ஆஃப் mn இன்டு ஸ்லோப் ஆஃப் ln. அப்போ இது வந்து இதே இந்த நான் 2 வேல்யூ எடுத்துட்டு நான் கேன்சல் பண்ண எனக்கு -1 கிடைக்குதா. ஸோ -1 வந்தாலே என்ன அது நமக்கு பர்பண்டிகுலர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும் m1 இன்டு m2 ஈக்குவல் டு -1 இதுதான ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்ம இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா படி இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா. அப்போ நம்ம பர்பண்டிகுலர் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து எழுதிடலாமா. அப்போ ட்ரையாங்கிள் எழுதுனா அப்போ இது வந்து பார்க்குறக்கையில் 90 டிகிரி இருக்கா. அப்போ ஸ்லோப் இதாக தானே இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஒன்று கேட்டிருக்காங்க பிதாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களே. நெக்ஸ்ட் நம்ம அதுதான் வெரிஃபை பண்ண போகிறோம். Therefore LMN is a right angle triangle. இப்போ சம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிதாகரஸ் தியரத்தில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் இது பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square root of ஓகேவா root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு லைனோட வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்என் எடுத்துக்கிறேன். எல்என் 2 பாயிண்ட் இருக்குமா. அந்த என்னென்ன பாயிண்ட்டு எல் வந்து 0,5 எம் வந்து n வந்து 3,14 அந்த வேல்யூஸை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் கிடைக்குமா. அப்போ 3 ஸ்கொயர்னு என்ன 9 9 ஸ்கொயர்னு என்ன 81. அப்போ 81 ப்ளஸ் 9 90. அப்போ ரூட் ஆஃப் 90. நெக்ஸ்ட்டு எம்என் கண்டுபிடிக்கிறேன். எம்மோட பாயிண்ட் வேல்யூ என்ன 9,12 அண்ட் என்னோட பாயிண்ட் வேல்யூ வந்து 3,14. ஸோ அந்த வேல்யூஸை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் வேணால் இங்கே பாயிண்ட்ஸை வந்து நான் எழுதுகிறேன். எல் பாயிண்ட் வந்து 0,5 எம் பாயிண்ட் வந்து 9,12 அண்ட் n பாயிண்ட் வந்து 3,14. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. m1 வந்து
நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எம்மோட வேல்யூ வந்து 912, என்னோட வேல்யூ வந்து 314. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ரூட் ஆஃப் 40 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எல்எம் இது எடுத்துருக்கேன். என்ன எல்எம் வேல்யூ 0, 5 அண்ட் 912. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ரூட் 130 அது கிடச்சிருச்சு. ஸோ அந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எல்என் கண்டுபிடிச்சிட்டேன், எம்என் கண்டுபிடிச்சிட்டேன், எல்எம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எல்எம் பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம அப்ளை பண்ணலாமா? பித்தாகரஸ் தியரம் என்ன? எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்என் ஸ்கொயர் ப்ளஸ் எம்என் ஸ்கொயர்டா? அப்போது ஸ்கொயர் போட்டால் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. எல்எம் ஸ்கொயர் என்ன? ரூட் எல்எம். அப்போ 130 ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்என் என்ன? 90 ரூட் 90 ஸ்கொயர்டு ப்ளஸ் எம்என் என்ன? ரூட் 40 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து எது இல்லை, தியரத்தில் மேலே கொடுத்துருக்கலாம் அந்த ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 130 ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 40. அதுதான் நான் இங்கே டைரெக்டாக எழுதியிருந்தேன். ஸோ 130, அப்போ 90 ப்ளஸ் 40 130 ஈக்குவல் டு 130. ஸோ பித்தாகரஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு. ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரத்திலே நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ parallelogram, அதாவது இணைக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இணைக்கரம். இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து parallelogramனு சொல்லி நம்ம காமிக்கணும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். ஏ 2.5, 3.5, பி வந்து 10, -4, சி வந்து 2.5, -2.5, டி வந்து -5, 5. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். லெட் த கொஸ்டினில் எழுதியிருக்கிறது அதே தான் நான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். லெட் ஏ 2.5, 3.5, பி வந்து 10, -4, சி வந்து 2.5, -2.5 அண்ட் டி வந்து -5, -5 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் எ parallelogram அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ டீட்டெயில்டாக சம் பார்க்கலாம். ஸ்லோப் ஆஃப் லைன் வந்து y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதுதான் நம்ம ஃபார்முலா. அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வச்சு நான் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு ABCD பாயிண்ட்ஸ்க்கு நான் வந்து பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஏபிக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த ஏபி பாயிண்ட்ஸோட வேல்யூ வச்சு நாம் இந்த இதில் வந்து ஈக்குவேஷனில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? -4 - 3.5 டிவைடட் பை 10 - 2.5 கிடைக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் -7.5. ஏன்னா மைனஸ் இருந்தால் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிவிட்டு சேம் இந்த சைன் மைனஸ் சைனே தான் யூஸ் பண்ணும். ஸோ -7.5, 10 - 2.5 7.5. ஸோ பெரிய நம்பரோட சைன் என்ன? பெரிய நம்பர் என்ன? 10. பெரிய நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 7.5. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1 வரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கிறேன். சிடி என்ன? இது தானே. ஸோ அதை கண்டுபிடிக்கிறேன். அப்போது அதை அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5 + 2.5 டிவைடட் பை -5 - 2.5. அப்போது 5 + 2.5 என்ன? 7.5 டிவைடட் பை இதே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இதே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 7.5 - 7.5. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 டைமா? ஸோ 1 மைனஸ் சைன் இருக்கா? ஸோ -1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குல்ல, அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஏபி இஸ் பேரலல் டு சிடி. இது பேரலல் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பார்க்குறேன். அதாவது ஏடியும் பிசியும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். -4 + 2.5 டிவைடட் பை 10 - 2.5. அப்போ இதே மைனஸ் பண்ணால் -1.5 டிவைடட் பை இதே சிம்பிளிஃபை பண்ணால் 7.5 வருமா? ப்ளஸ் நம்பரு பெரிய நம்பரோட சைனு. ஸோ ப்ளஸ் 7.5. ஸோ இது வந்து -1.5. இதே கேன்சல் பண்ணலாமா? இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 5. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் சைனை மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் சைன் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு
ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கிறேன். ஏடியோட பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து நான் இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலா என்ன y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அதில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் 5 மைனஸ் 3.5 டிவைடட் பை மைனஸ் 5 மைனஸ் 2.5. இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 1.5 கிடைக்குமா? அப்போ ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இதுதான் பெரிய நம்பர். ஸோ இதோட சைனை நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5 2.5 என்ன 7.5 மைனஸ் சைன். ஸோ அப்போ 15 divided by 7.5 என்ன 1 டைமா? ஸோ 1 divided by 5. ஸோ நான் ஏன் இங்கே 15 எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏன்னா இங்கே பாயிண்டில் இருக்க வேல்யூஸு. ஸோ இன்ட்டு 10 பண்ணால் எனக்கு வந்து பாயிண்ட் ரிமூவ் ஆயிருமா? ஸோ அதுங்காட்டி தான் அப்படி தான் நான் வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணி இங்கே ஹோல் நம்பரை எழுதியிருக்கேன். இங்கே அதே தான் பண்ணியிருக்கேன். இன்ட்டு 10 பண்ணியிருக்கேன். எதுக்காகனா பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்ட் ரிமூவ் பண்ணேன்னா 15 divided by 75 வரும். ஃபிஃப்த் டேபிளால் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா எனக்கு நான் ரஃபாகவே பண்ணி காமிக்கிறேன். ஒரு இது மட்டும் 15 divided by 75 ஃபிஃப்த் டேபிளில் போனால் 3 டைம்ஸு 15 divided by 75 ஃபிஃப்த் டேபிளில் போட்டோன்னா 3 டைம்ஸு 1 2 525 அப்போ 1 equal to 1 divided by 5 ஸோ அப்படி தான் நமக்கு வந்து 1.5 கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் மைனஸ் இருக்கும் மைனஸ் 1.5 சேம் ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி இது ஈக்குவலா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதோட வேல்யூ என்ன மைனஸ் 1.5 அதான். அப்போது therefore BC is parallel to இது வந்து parallel symbol. ஸோ parallel to AD அப்படின்னு இதை வந்து நான் எழுதியிருக்கேன். From 1 and 2 we get ABCD is a parallelogram அப்படின்னு சொல்லி நான் வெரிஃபை பண்ணிட்டேன். இதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் ஷோ பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் வெரிஃபை பண்ணி வெரிஃபிகேஷன் இல்லை, நான் காமிச்சிட்டேன். இதே ஃப்ரம் 1 2 பேஸ் பண்ணி இது வந்து parallelogram தான் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் தி பாயிண்ட்ஸ் A 2, 2 B வந்து -2, -3 C வந்து 1, -3 அண்ட் D வந்து XY அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபார்ம் எ parallelogram தி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் X அண்ட் Y கொடுத்துட்டான். parallelogram-க்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 4 பாயிண்ட்ஸில் வந்து 3 பாயிண்ட்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு 2 பாயிண்டோட வேல்யூ, ஒரு பாயிண்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அது XYன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த XYயோட வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து ரஃபாக டயக்ராம் போட்டிருக்கேன். A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் தெரியாதது தான் வந்து எனக்கு டியாக வச்சுருக்கேன். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு parallelogramனு சொல்லிட்டாங்க. parallelogramனா என்ன இருக்கும்? AB ஈக்குவல் டு DC, அதாவது AD ஈக்குவல் டு இந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதானே. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ அந்த பேஸ் பண்ணி நான் இந்த வேல்யூஸ் வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ லெட் A ஈக்குவல் டு A 2.2 B -2 -3 C 1, -3 and D equal to DXY are vertices of parallelogram அப்படின்னு சொல்லிட்டாங்க. slope of a line equal to y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் AB ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் 2, 2 -2 -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? -3 -2 டிவைடட் பை -2 -2 ஈக்குவல் டு 3 ரெண்டு சைனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ -3 + 2 5. ஸோ -5 டிவைடட் பை 2 to 4 மைனஸ். அப்போ இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 டிவைடட் பை 4. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் BC இது நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன? -3 இந்த 2 பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அப்போ -3 + 3 டிவைடட் பை -2 -1.
அப்போ -3 + 3 கேன்சல் ஆயிருமா 0. -2 -1 என்னவர் -3. அப்போ மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் டிவிஷனாக இருந்தாலும் 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0 தான். ஸோ 0 ஸ்லோப் ஆஃப் சிடி. நெக்ஸ்ட் y + 3 CD என்ன CD இது எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட் என்ன 1 - 3 தெரியும். இது வந்து xyன்னு தெரியும். ஸோ அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸ்லோப் ஆஃப் CD y + 3 / x - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இங்கே பாயிண்ட் எழுதுகிறேன். C வந்து 1 - 3, D வந்து x, y, x1, y1, x2, y2. ஃபார்முலா என்ன y2 - y1. ஸோ y2 என்ன y + 3. ஸோ x2 - x1. x வந்து x, x1 என்ன 1. ஸோ அதுதான் ஸ்லோப் ஆஃப் AD. AD அதை கண்டுபிடிக்கிறேன். அதோட பாயிண்ட்ஸ் A வேல்யூ வந்து 2, 2 dxy. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னு என்ன கிடைக்கும் y - 2 / x - 2. Since ABCD is a parallelogram அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டினில் கொடுத்துற கிவன் ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி = ஸ்லோப் ஆஃப் சிடியா. பேரலோகிராம்னா என்ன இருக்கும், இது ஈக்குவலாக இருக்கும், இது ஈக்குவலாக இருக்கும், அதுதானே ஸ்டேட்மெண்ட். அது இப்படி இருந்தால் தானே அது பேரலோகிராம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி = ஸ்லோப் ஆஃப் சிடி. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன 5 / 4. ஸ்லோப் ஆஃப் சிடியோட வேல்யூ என்ன y + 3 / x - 1. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 5x - 1 = 4, y + 3யா. அப்போ 5 உள்ள போச்சுன்னா 5x, 1 × 5 5. அதான் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 4y + 4 × 3 12. ஸோ எழுதிட்டேனா? இப்போ ஹோல் நம்பரில் ஒன்று x y இருக்கிறதுல ஒரு சைடு கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு வந்தால் 5x - 4y = 12 + 5 கிடைக்குமா? அப்போ 5x - 4y = 12 + 5 என்ன 17. இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி = ஸ்லோப் ஆஃப் ஏடி. பேரலோகிராம் படி என்ன, இது ரெண்டும் பேரலலா. ஸோ நான் அதை தான் எடுத்திருக்கேன். ஏடியு பிசிஇ ஈக்குவல்னு எடுத்திருக்கேன். ஸோ இதோட வேல்யூ நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசியோட வேல்யூ என்னன்னு தெரியும், எனக்கு 0ன்னு தெரியும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடியோட வேல்யூ என்ன y - 2 / x - 2. ஸோ y இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன கிடைக்கும், இங்கே 1 இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்போ y - 2 அப்படி தான் இருக்கும். எதால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவிஷன் பண்ணாலும், 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து 0 தான். ஸோ 0, y - 2 = 0. அப்போ y = 2 அப்படின்னு நான் கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் y வந்து நான் எனக்கு 2ன்னு கிடைச்சிருச்சு. இந்த 2ங்கிற வேல்யூ வந்து ஈக்குவேஷன் நான் 1ல் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு x வேல்யூ கிடைச்சிருமா? ஸோ அதுதான் 5x = -4 × y = 17. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. அதில் வந்து yக்கு பதிலாக நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன கிடைக்கும் 5x - 8 = 17. அப்போ 5x = 17 + 8 என்ன 25. அப்போ 5x = 25. அப்போ x இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 25 / 5. இது கேன்சல் பண்ண என்ன வரும் 5. அப்போ x = 5. ஸோ எனக்கு x வேல்யூ கிடச்சிருச்சா? த வேல்யூ ஆஃப் x = 5 அண்ட் y = 2. ஸோ கிடச்சிருச்சு. நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்த x அண்ட் y வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் 12th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். லெட் a வந்து 3, -4, b ஈக்குவல் டு இல்லை, b வந்து 9, -4, c வந்து 5, -7 அண்ட் d வந்து 7, -7. Show that ABCD is a trapezium, அதாவது சரிவகம். ட்ரபீசியம் அதாவது சரிவகம் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். அதாவது 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, இது வந்து ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும். ஸோ சொல்யூஷன் போகலாம். லெட் a வந்து 3, -4, b வந்து 9, -4, c வந்து 5, -7
and D வந்து 7, -7 are the vertices of a quadrilateral. ஓகேவா, இது வந்து quadrilateral அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? y2 - y1 divided by x2 - x1. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து இது நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வச்சு நான் டயக்ராம் போட்டிருக்கேன். ஏபி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டே நான் அப்ளை பண்ணுறேன். ஏவோட பாயிண்ட் வேல்யூ என்ன? 3, -4. பியோட பாயிண்ட் வேல்யூ என்ன? 9, -4. இந்த ரெண்டு பாயிண்ட்டே வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணுற ஃபார்முலாவில் -4 + 4 divided by 9 - 3. அப்போது இது கேன்சல் ஆயிரும். கீழே என்ன இருக்கும்? டிவைடட் பை 6 இருக்கும். எது 0வால் டிவைட் பண்ணாலும், எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ரிமைனிங் வர ஆன்சர் 0 தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறேன். பியோட வேல்யூ இது, சியோட வேல்யூ இது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -7 + 4 divided by 5 - 9. அப்போ இது சிம்பிளிஃபை 7ல் 4 போச்சுன்னா 3. இப்போ பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -3 divided by 5 - 9 4. ஸோ -4 மைனஸ் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 3 divided by 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கிறேன். சிடி இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். -7 + 7 divided by 7 - 5. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் -7 + 7 divided by 7 - 5. 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. அப்புறம் டிவைடட் பை 2. அப்போ இது 0 divided by 2 0. ஸோ அதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு ஏடியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன? -7 + 4 divided by 7 - 3 ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் -3 divided by 4. ஸோ என்ன? -3 divided by 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸ்லோப் ஆஃப் ஏடியோட. ஸோ த ஸ்டேட்மெண்ட் வந்து the slope of AB and CD are equal. அதாவது ABயும் CDயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ AB is parallel to CD. Similarly, the slope of AD. The slope of AB and CD are equal-ஆக இருக்கா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அது என்ன? parallel-ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது வந்து parallel. அதைத்தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே வந்து இந்த வேல்யூ சிமிலராக இருக்குது, ஆனால் ஈக்குவலாக இல்லை. அதான் similarly the slope of AD and BC are not equal. அதே மாதிரி BCயும் சிமிலராக இல்லை. அதாவது 3 divided by 4ன்னு இருக்குது. அதே வந்து ஏடியோட வேல்யூ -3 divided by 4 இருக்குது. ஸோ 3 divided by 4 இருந்தாலும் மைனஸ் சைன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து நாட் ஈக்குவல் கிடையாது, அது வந்து சிமிலர் கிடையாது. ஸோ similarly the slope of AD and BC are not equal. Therefore AD and BC are not parallel. So therefore the quadrilateral ABCD is a trapezium அப்படின்னு சொல்லி நாம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 13th சம் பார்க்கலாம். A quadrilateral has vertices at A வந்து A point value வந்து -4, -2, B வந்து 5, -1, C வந்து 6, 5 and D வந்து -7, 6. Show that the midpoints of its sides form a parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. parallelogramனா இணைகரம், quadrilateralனா வந்து நாட்கரம். ஓகேவா? தமிழில் வந்து அப்படி தான் சொல்லுவோம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வச்சு நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஏபிசிடி அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதோட மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் எனக்கு parallelogram கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஃபார்ம் ஏ parallel. இது வந்து மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் எனக்கு parallelogram வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் ஏ வந்து -4, -2, B வந்து 5, -1, C வந்து 6, 5 and D வந்து -7, 6 are a vertices of a quadrilateral. அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படியே கிவன் பாயிண்ட்டை வந்து நான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கேன். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, மிட் பாயிண்ட்டு தான் கனெக்ட் பண்ணால்
மிட் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணாதானே எனக்கு வந்து பேரலோகிராமாக ஃபார்ம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் வந்து மிட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2வா? அப்போ நான் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துட்டேன்னா அப்போ இதோட மிட் பாயிண்ட் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எடுக்கிறேன். இப்போ ஏபி எடுத்திருக்கேன். ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதாவது இ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வேல்யூ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதை தான் பண்ணியிருக்கேன். -4 + 5 divided by 2, -2 -1 divided by 2. அப்போது -4 + 5 என்ன? 1. அப்போ பெரிய நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ். ஸோ 1 divided by 2, 2 1 3. இப்போ -3 divided by 2. இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி வந்து எஃப். பிசியா இந்த மிட் பாயிண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்? எஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் இங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வேல்யூவை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 + 6 divided by 2, -1 + 5 divided by 2. 5 + 6 11 divided by 2. 5ல் 1 போச்சுன்னா 4. அப்போ பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ். ஸோ +4 divided by 2. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே 2. இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, நான் அப்படி வச்சுக்கிறேன். 11 divided by 2, 2. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி என்ன? சிடி அது வந்து ஜின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜி இந்த ரெண்டு பாயிண்டோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 - 7 divided by 2, 5 + 6 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 6 - 7 1. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -1 divided by 2, 5 + 6 11 divided by 2 கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏடி கண்டுபிடிக்கணும். ஹெச் வேல்யூ, அதாவது ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபைண்ட் பண்ணலாம். த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி வந்து அதாவது ஹெச் கண்டுபிடிச்சா அந்த ரெண்டு பாயிண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -4 - 7 divided by 2, -2 + 6 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -11 divided by 2. அப்போ 4 divided by 2. இதே கேன்சல் பண்ணால் 2. அப்போ -11 divided by 2. ஸோ த மிட் பாயிண்ட்ஸ் வந்து நான் செப்பரேட் எழுதிக்கிறேன். த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபிசிடி ஆர் இ வந்து 1 divided by 2, -3 divided by 2. எஃப் வந்து 11, எஃப் வந்து 11, 2. ஸோ எஃப் வந்து 11, 2, ஜி வந்து -1/2, 11/2, ஹெச் வந்து -11/2, 2. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மிட் பாயிண்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? y2 - y1 divided by x2 - x1. இப்போ ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஈக்குவல் டு y2 - y1 divided by x2 - x1. இதில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு பாயிண்டோட வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் இஎஃப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு. ஸோ -3 divided by 2, -2 divided by ஆஃப் -11 divided by 2. ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். -3 divided by 2, -2 இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 இந்த பேஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும்ல, அதுங்காட்டி நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் 2ஆல். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? -3 - 4 divided by 2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். த சேம் ப்ரொசீஜர் தான் கீழே வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது பண்ண வேண்டாம். அப்போ 1 - 11 divided by 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ -3 - 4 என்ன? -7 divided by 2 whole divided by -1ல் 11 போச்சுன்னா -10 divided by 2. இதை கேன்சல் பண்ணேன்னா 5. ஸோ -5. அப்போ -7 divided by 2 இன்ட்டு இந்த பக்கம் இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மேலே போச்சுன்னா தலைகீழாக மாறுமா? அப்போ -1 divided by 5 ஆகுமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 7 × 1 7, 2 × 5 10, minus plus. So plus 7 divided by 10. இதுதான் வந்து slope of EF ஓட value. Next slope of FG கண்டுபிடிக்கலாமா? F என்ன?
இந்த பாயிண்ட்டு g வந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்டோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து சப்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். 11 divided by 2 minus 2 divided by minus of 1 by 2 minus 11 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைங்கும் போது என்ன பண்ணணும், டிவிஷன் வந்து ஒன்றா இருக்கா. அப்போ வந்து இங்கே ஒன்றை வந்து 2ஆல் இங்கே டிவைடட் பை 1 இருக்குது. அப்போ 1 இருக்குன்னா நம்ம வந்து இங்கே 2 வரணும்னா என்ன, மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா. லாஸ்ட் ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், அதே ப்ரொசீஜர் தான் இங்கே. இப்போ பண்ண என்ன கிடைக்கும், 11 minus 4 divided by 2 கிடைக்குமா. இங்கே ரெண்டு பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போ -1 minus 4 divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 11 minus 4 7 divided by 2 the whole divide -1 minus 11 12. -1 minus 11 divided by 2 -1 minus 11 minus 12. இப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 6. அப்போ மேலே இது பண்ண சிம்பிளிஃபை பண்ணால் 7 divided by 2 whole divide minus 6 divided by 1 இருக்குமா. இந்த இது வந்து மேலே போச்சுன்னா என்ன தலைகீழாக மாறும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 7 divided by 2 into -1 divided by 6 equal to 7 into 1 7 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன். அப்போ 6 into 2 12. ஸோ 12. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் GH கண்டுபிடிக்கலாம். நம்மளோட G பாயிண்ட் வேல்யூ தெரியும், H பாயிண்டோட வேல்யூ தெரியும். ஸோ அதை நான் ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 minus 11 divided by 2 the whole divide minus 11 divided by 2 plus 1 by 2வா. அப்போது இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து பேஸ் வந்து ஈக்குவல் ஆகணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே வந்து 4ன்னு வரும், கீழே 2 கிடைக்குமா. அப்போ 4 minus 11 the whole பேஸ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஹோலாக 1 எடுத்துக்கலாமா, ஒரே 2 எடுத்துக்கலாமா. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். டிவைடட் பை ஹோல் டிவைடட். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரெண்டு பேஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நோ வரிஸ். -11 plus 1 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், -7 divided by 2 the whole divide -11 plus 1. ஸோ என்ன போச்சுன்னா என்ன வரும், -10 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 5. ஸோ -7 divided by 2 into -1 divided by 5. இந்த மேலே போச்சுன்னா தலைகீழாக மாறும். ஸோ -1 divided by 5. ஸோ இதே இன்ட்டு பண்ணலாமா, 7 into 1 7 2 into 5 10. ஸோ minus minus plus. ஸோ 7 divided by 10. ஸ்லோப் ஆஃப் GH ஓட வேல்யூ வந்து 7 divided by 10. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் EH ஓட வேல்யூ பார்க்கலாமா. ஸ்லோப் ஆஃப் EH வந்து E ஓட வேல்யூ H ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. 2 plus 3 divided by 2 to whole divide -11 divided by 2 minus 1 by 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம், பேஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், கீழே 2 கிடைக்கும். ஸோ இப்போ 2 கிடைச்சிச்சுன்னா பேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் டைம் எடுத்துக்கிறேன். அப்போ +3 the whole divide -11 minus 1 divided by 2. அப்போ 4 plus 3 7 7 divided by 2 whole divide -11 minus 1 என்ன 12. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 12 minus 12. இது வந்து 12. தென் இங்கே மேலே இன்னொரு தடவை எழுதுகிறேன், -12. அப்போ 2ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும், 6 டைம்ஸ். இங்கே 6 தான். அப்போ 7 divided by 2 into -1 divided by 6. மேலே போனால் தலைகீழாக மாறுமா. ஸோ -1 divided by 6. அப்போ 7 into -1 -7 divided by 6 into 2 12. ஸோ அதுதான் ஸ்லோப் ஆஃப் EH ஓட வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூலேருந்து என்ன தெரியுது, ஸ்லோப் ஆஃப் EF ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் GH. அது என்ன வேல்யூ, 7 divided by 10. ஸோ EF parallel GH அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் FG ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் EH. அது என்ன கிடைச்சிருக்கு, -7 divided by 12 கிடைச்சிருக்கு. ஸோ FG parallel EH அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து 2 from 1 and 2 we get EFGH is a parallelogram. The midpoint of the sides of the quadrilateral ABCD is a parallelogram அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா நான் எழுதுகிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேவா, இதுதான் இந்த ஃபார்முலா வந்து இந்த எக்ஸசைஸில் மோஸ்ட்லி எல்லா சம்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலா x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. இது வந்து மிட் பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்க வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலா இது வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் கண்டிஷன்னு கூட சொல்லலாம். டூ ஸ்லோப் பர்பண்டிகுலர் மீன்ஸ் கண்டிஷன் வந்து m1 into m2 equal to -1. இந்த மூணு தான் நம்ம. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலா, அதாவது ஒரு லைன் இருக்குது, ரெண்டு லைனுக்கு இடையில ஒரு லைனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறக்கான ஃபார்முலா பார்க்கலாம். root of x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole square. இது வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு 2 points between 2 points between distance ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து இது. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸசைஸில் நாம் இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெயின் ஃபார்முலா வந்து இதுதான், ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. நெக்ஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. ஸோ இது வந்து பர்பண்டிகுலரா, ஸோ இது பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எது ரெண்டு எதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து ரெண்டு ஸ்லோப் வந்து பர்பண்டிகுலர்னா அதோட கண்டிஷன் வந்து m1 into m2 divided equal to -1. ஸோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அனதர் ஒன் வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் எல்லா சம்ஸும் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட முடியும். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸான ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர்வியூ பார்த்துடலாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அதில் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின், அதுக்கான ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன்ஸு கொஸ்டின்ஸ் இது, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. அதுக்கான சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான ஆன்சர் இது. இது வந்து ரிமெம்பர் பாயிண்ட்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுட்டாலே ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது ரிமெம்பர் பாயிண்ட்ஸ். தேர்டு சம்க்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது தான். இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், அதுக்கான கொஸ்டின் இது, ஆன்சர் பார்க்கலாம். இதுதான் அதுக்கான ஆன்சர். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. ஃபிஃப்த்து சம், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது.
6th sum question இது. அதுக்கான solution இது. The final answer. Next 7th sum பார்க்கலாம். 7th sum question இது. அதுக்கான solution இது. இதுதான் அதோட final answer. 8th sum question இது. இதுக்கான solution பார்க்கலாம். அதுக்கான solution இது. The final answer. 9th sum question இது. அதுக்கான solution வந்து continue ஆகுது. அதுக்கான solution இது. Verification part, Pythagoras theorem verify பண்றதுக்கான part இது. So theorem, Pythagoras theorem, so அதில் வந்து நம்ம verify பண்ணிட்டோம். Second subdivision question இது. அதுக்கான solution இது. So verification part, Pythagoras theorem verification part இது. So verify பண்ணியாச்சு. 10th question இது. அதுக்கான solution இது. Continue ஆகுது solution. So this is our final answer. Next 11th question. அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So அதுக்கான final solution இதுதான். X value, Y value find பண்ணியாச்சு. Next 12th question இது. Solution வந்து continue ஆகுது. So prove பண்ணியாச்சு. Next 13th question. அதுக்கான question இது. அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. இது அதுக்கான solution. Solution வந்து continue ஆகுது. So parallelogram அப்படின்னு சொல்லி prove பண்ணியாச்சு. So importance formula. That's it. Thank you students.